Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மகாராஷ்டிராவினுடைய சட்டப்பேரவை தேர்தல் யாரும் எதிர்பாராத விதமாக மகாயுதி கூட்டணி 240 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த தேர்தல் முடிவானது எதிர்க்கட்சிகளுக்கும் சரி தேசம் முழுவதுமே நம்ம பார்க்கும் பொழுது எல்லாராலையும் ஆச்சரியமாக பார்க்கப்படுது. அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கிறது என்னன்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல அதிகபட்சமாகவே இந்த கூட்டணி 195 தொகுதிகளை தான் வெற்றி பெறும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் இந்த வெற்றின்றது நாங்களே பெருசா எதிர்பார்க்கல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி இந்த வெற்றியில ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இதே ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் இந்த மகாயுதி கூட்டணி ஒட்டுமொத்தமா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 48 தொகுதிகளில் 17 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதே எதிர்க்கட்சியான மகாவிகாஸ் அங்காடி கூட்டணி அப்பொழுது இந்தியா கூட்டணி சார்பாக போட்டிட்டு இருந்தாங்க. அப்பொழுது இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்கும் பொழுது மகாவிகாஸ் அங்காடி கூட்டணி கிட்டத்தட்ட 151 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. பாஜக கூட்டணி வெறும் 128 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போ மக்களவை தேர்தலில் மகாவிகாஸ் அங்காடி 30 தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி மகாயுதி கூட்டணி கிட்டத்தட்ட 17 தொகுதிகளை தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இப்ப சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது மகாயுதி கூட்டணி கிட்டத்தட்ட 240 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்றிருந்தாங்க. மகாவிகாஸ் அங்காடி கிட்டத்தட்ட 45 தொகுதிகளை மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மகாராஷ்டிரா வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு சட்டசபை நடக்குது. கிட்டத்தட்ட மகாவிகாஸ் அங்காடி கூட்டணியில் நம்ம பார்க்கும் பொழுது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா வெறும் 20 தொகுதிகளிலும், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் வெறும் 10 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தாங்க. சட்டமன்றம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 10% எம்எல்ஏக்கள் எந்த கட்சி கிட்ட இருக்கோ அவங்க தான் எதிர்க்கட்சி தலைவராக ஆக முடியும். ஆனா எந்த கட்சிகளுக்குமே 10% மேல எதிர்க்கட்சியில இல்லாததுனால மகாராஷ்டிரா வரலாற்றிலேயே எந்த கட்சியுமே எதிர்க்கட்சி அந்தஸ்தை கோர முடியாத அளவுக்கு தான் இந்த சட்டமன்ற தேர்தல்ன்றது அமைஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறறதுக்கு 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, பெண்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த 1500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. எப்படி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் அறிவிச்சிருந்தாங்க. 2024 நடந்த மக்களவை தேர்தலில் ஆளும் கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைஞ்சிருந்தாங்க. இதனால மகாராஷ்டிராவினுடைய 2024 ஆண்டுக்கான அந்த இடைக்கால பட்ஜெட்ல நிதி அமைச்சர் அஜித் பவார் பெண்களுக்கு 1500 ரூபாய் நாங்க வழங்குவோம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை அறிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டமானது கடந்த 4 மாதங்களாக மகாராஷ்டிராவில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் முக்கியமா மகாயுதி கூட்டணி நாங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த தொகையானது 1500 இருந்து 2100 வரைக்கும் நாங்க உயர்த்துவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டத்தை மகாயுதி கூட்டணி அரசாங்கம் அறிவிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சியில இது தொடர்பாக தேர்தல் கமிஷன்ல ஒரு புகார் அளிச்சிருந்தாங்க. ஆனா அந்த புகார் சம்பந்தமா தேர்தல் கமிஷன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. தேர்தல் கமிஷன்ல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் நாங்க ஆட்சிக்கு வந்தா 3000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி மகாவிகாஸ் அங்காடி கூட்டணி அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்தை மகளிர் பெரிய அளவுக்கு நம்பல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே இந்த திட்டத்துக்கு எதிராக தான் இவங்க தேர்தல் கமிஷன்ல புகார் அளிச்ச பொழுது இவங்க ஆட்சிக்கு வந்தா இந்த 3000 ரூபாய் தரப்படுமா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருந்தது. முக்கியமா இந்த மகளிர் உரிமை தொகையில 18 வயதிலிருந்து 65 வயது இருக்கக்கூடிய எல்லா மகளிருக்குமே, குறிப்பா சொல்ல போனோம்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மகளிர் அனைவருக்குமே இந்த திட்டம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமா மகாராஷ்டிராவுடைய வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 கோடி பேர் இருக்காங்க. அதுல பெண்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா 4.5 கோடி பேர் இருக்காங்க. இதுல 2 கோடியே 25 லட்சம் பெண்கள் வரைக்கும் இந்த திட்டத்தினால பயனளிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எதனால இந்த மகளிர் உரிமை தொகைன்றது இப்போ இந்த தேர்தலில் அவங்க வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது, பதிவான வாக்குகள்ல ஆண்களை விடவும் பெண்களுடைய வாக்குன்றது கிட்டத்தட்ட 6% அதிகமாக போலிங் ஆயிருக்கு. அதனாலவே இந்த கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெறறதுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையும் ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. தமிழ்நாட்டிலேயாவது இந்த மகளிர் உரிமை தொகைன்றது பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்குமே கொடுத்திருந்தாங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பாஜக ஓபிசிகளுக்கான ஒரு கட்சியா இருக்கு. காங்கிரஸ் கட்சி கடந்த மக்களவை தேர்தலில் முன்வச்ச அதே சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த மகாராஷ்டிரா தேர்தலையும் அவங்க முன் வச்சிருந்தாங்க.
கிட்டத்தட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி கடந்த 5 வருஷமாகவே மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா இருந்தது. குறிப்பிட்டு பார்க்கும்பொழுது மாநில தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது மதத்தை விடவும் சாதின்றது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக வந்து தேர்தலில் இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து வச்சிருந்தாங்க. இதுக்கு கவுண்டர் கொடுக்கும் விதமாக பாஜக வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து இந்த தேர்தலில் வச்சிருந்தாங்க. என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது மூலமாக ஓபிசியினுடைய ஒற்றுமையை வந்து குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஒரு 2-3 சமூகத்தோட பேரை சொல்லி இந்த 2 சமூகத்து இடையே வந்து சண்டையை ஏற்படுத்தி இதன் மூலமாக காங்கிரஸ் வந்து ஆதாயம் அடைய பாக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சோ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது மூலமாக எந்தெந்த துறைகள்ல எந்தெந்த ஓபிசி சமூகம், உதாரணத்துக்கு ஒரு ஓபிசி சமூகம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல குறிப்பிட்டு ஒரு 10-15 சமூகம் வந்து ஆதாயம் அடைவாங்க. மற்ற ஓபிசிக்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆதாயம் அடைய மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி ஓபிசிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையை வந்து குலைக்க பார்க்கறாங்க. நானே ஒரு ஓபிசி தான் அப்படின்றத வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஒரு குற்றச்சாட்டா மகாவிகாஸ் அங்காடிக்கு எதிராக பிரச்சாரத்தில் வச்சிருந்தாரு. ஆனா இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் சரியா வந்து ஹேண்டில் பண்ணல அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு வலுவான ஓபிசி தலைவரும் இல்லாததுனால இந்த விமர்சனத்துக்கு வந்து காங்கிரஸ் பலியா இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது மகாராஷ்டிராவினுடைய மற்ற பகுதிகளிலிருந்து தலைநகரமான மும்பைக்கு வர்றதுக்கு 5 முக்கியமான வழிகள் இருக்கு. இந்த 5 முக்கியமான வழிகளிலுமே பார்த்தீங்கன்னா டோல்கேட் அப்படின்றது இருக்கு. இந்த டோல்கேட்டுக்கான கட்டணத்தை வந்து மகாராஷ்டிராவினுடைய அரசாங்கம் வந்து நீக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக நம்ம பார்க்கும்பொழுது கார்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் பஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லை பப்ளிக் டாக்ஸிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில வாகனங்களுக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. மும்பையை நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 விதமான பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து வருவாங்க. ஒன்று நவி மும்பை, அடுத்து தானே, அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பையினுடைய அந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த 3 பகுதிகளில் இருந்து பார்த்தீங்கன்னா மும்பையோடைய சிட்டியை நோக்கி வருவாங்க. கிட்டத்தட்ட மும்பை நகரத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஒரு 40-50 லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து மும்பையோடைய சிட்டிக்கு வந்து பல்வேறு விதமான காரணங்களுக்காக பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த டோல்கேட்டினுடைய கட்டண விலக்கு மூலமாக கிட்டத்தட்ட வந்து மும்பையில் இருக்கக்கூடிய மக்களும் சரி அல்லது மும்பைக்கு வெளியில இருக்கக்கூடிய மக்களும் சரி பெரிய அளவுக்கு பயன்பெற்றிருந்தாங்க. அதனாலேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து மும்பை இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல வந்து பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாங்க. பொதுவாகவே மும்பை அப்படின்றது பாத்தீங்கன்னா சிவசேனாவினுடைய கோட்டையா இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை வந்து மும்பையில வந்து பெற்றிருந்தாங்க. நான்காவதாக நம்ம பார்க்கும் பொழுது மகாராஷ்டிராவினுடைய ஒரு மிகப்பெரிய பிராந்தியமான விதர்பா பிராந்தியம், கிட்டத்தட்ட 228 சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த விதர்பா பிராந்தியத்தில் மட்டுமே பாத்தீங்கன்னா 62 தொகுதிகள் இருக்கு. இந்த விதர்பா பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய துணை முதலமைச்சரான தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களா இருக்கட்டும், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களினுடைய பூர்வீகமாகவும் இந்த விதர்பா ரீஜன் இருக்கு. 2023ஆம் ஆண்டுடைய டேட்டா படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1439 விவசாயிகள் இந்த விதர்பா பகுதிகளில் தற்கொலை செஞ்சிருக்காங்க. இது மாநிலம் முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா சொல்ல போனோம்னா வெங்காய ஏற்றுமதிக்கு வந்து ஒன்றிய அரசு தடை விதிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சோயா பீன்ஸ் வந்து அதிக அளவுக்கு இந்த பகுதிகளில் விளைவிக்கிறாங்க. அப்போ அந்த சோயா பீன்ஸுக்கு நியாயமான விலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்காங்க. இதனாலேயே மக்களவை தேர்தலில் இந்த விதர்பா பகுதியில் வந்து பாஜக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அடைஞ்சிருந்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா விதர்பா பகுதியினுடைய 2 முக்கியமான விஷயமான சோயா பீன்ஸுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையும் அது மட்டும் இல்லாம வெங்காயத்தின் மீதான இருந்த தடையும் வந்து நீக்கியிருந்தாங்க. இந்த 2 பிரச்சனைகளையுமே நீக்கியதுக்கு பிறகு இந்த தேர்தலை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக விதர்பால இருக்கக்கூடிய 62 தொகுதிகளில் 40 தொகுதிகளுக்கு மேல வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க. ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது பாஜகவினுடைய கடுமையான உழைப்பும் காங்கிரஸ் தரப்புல இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கான உழைப்பை செலுத்தல அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருந்திருக்கு. அதை நம்ம குறிப்பா பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 10 பேரணியை நடத்தியிருந்தாரு. கிட்டத்தட்ட 106 தொகுதிகளுக்கு மேல வந்து பிரச்சாரம் செஞ்சிருந்தாரு. அதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கிட்டத்தட்ட 16 பேரணிகளை கலந்துகிட்டாரு. கிட்டத்தட்ட 38 தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரம் செஞ்சிருந்தார். அதே மாதிரி தற்போதைய முதல்வரான ஏகநாத் ஷிண்டே அவர்கள் கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட பேரணிகளை நடத்தியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் கிட்டத்தட்ட 72 பேரணிகளுக்கு மேல வந்து நடத்தியிருந்தாரு. அப்போ ஒரு பக்கம் ஆளும் கூட்டணியில பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய உழைப்பை வந்து செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலில் RSS வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 2024 தேர்தலின் பொழுது பாஜகவினுடைய தலைவர் JP நட்டா அவர்கள் இனி RSS தயவு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு
வார்த்தையை விட்டிருந்தாரு. அதனாலேயே பாத்தீங்கன்னா RSS வந்து சுத்தமா வேலை செய்யல. ஆனா அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய தோல்விக்கு பிறகு RSS வந்து மறுபடியும் பாஜகவுக்காக வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய வேலையை தாண்டி RSS மிகப்பெரிய உழைப்பை வந்து இந்த தேர்தலில் செலுத்தியிருக்காங்க. அப்போ எதிர்க்கட்சியில நம்ம பார்க்கும் பொழுது 85 வயதான சரத்பவார் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 பேரணியை வந்து அவர் நடத்தியிருந்தார். ஆனா காங்கிரசினுடைய மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் வெறும் 7 பேரணியை மட்டும் தான் நடத்தியிருந்தாரு. காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே வெறும் 9 பேரணியை மட்டும் தான் நடத்தியிருக்காரு. ராகுல் காந்தியினுடைய இந்த மகாராஷ்டிரா தேர்தல் செயல்பாடுகள் காங்கிரஸ் மத்தியினரிடையே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையும் மிகப்பெரிய அதிருப்தியும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் கிட்டத்தட்ட மகா விகாஸ் அகாடி கூட்டணியில அதிக தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் பாத்தீங்கன்னா வெறும் 15 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. தேர்தல் நடக்கிற அந்த நாள்ல வந்து பாஜக பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வாக்காளர்களினுடைய அவங்க செல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க இந்த தேர்தலில் வாக்களிச்சீங்களான்னு முதற்கொண்டு அது வரைக்கும் ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சியில பார்க்கும்பொழுது பெரிய அளவுக்கான உழைப்பு செலுத்தல அப்படின்றத இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான விமர்சனமாகவும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. மொத்தத்தில் நம்ம பார்க்கும்பொழுது மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் அப்படின்றது 4 பேருக்கு விடை தரக்கூடிய ஒரு தேர்தலா இருந்தது. சிவசேனா உத்தவ் தாக்கரேக்கு சொந்தமா இல்ல ஏக்நாத் ஷிண்டேக்கு சொந்தமா, தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாருக்கு சொந்தமா இல்ல சரத் பவாருக்கு சொந்தமா, இந்த 2 கட்சிகளுக்குமான விடையாக இந்த தேர்தல்ன்றது அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தத்துல இந்த மகாராஷ்டிராவினுடைய தேர்தலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.